Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா தமிழ் ஏற்கனவே வந்து இயல் 1 2 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து இயல் 4 வந்து நம்ம இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமில வந்து இப்போ பிசிக்கான பிசிக்கல் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட், டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ உங்களுக்கான கிளாஸஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களால வந்து வெற்றி அடைய முடியும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மூதுரை அப்படின்ற டாபிக் கொடுத்திருக்காங்க. இந்த மூதுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். ஓகேங்களா? மூதுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். ஓகேங்களா? ஔவையார் தான் மூதுரை அப்படின்ற இந்த டாபிக் வந்து பாடல் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல்ல என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய அரசரையும் கல்வி கற்றவரையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமப்படுத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னனை விட யாரு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கற்றவர் வந்து மிக சிறப்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு வந்து தன்னுடைய நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு போனா சிறப்பு இருக்காது. கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஆனா கல்வி கற்றவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எங்க சென்றாலும் எந்த நாட்டுக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் அவருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னுட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். ஓகேங்களா? மூதுரை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை. நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற. ஓகேங்களா? மாசற அப்படின்றதுக்கு என்ன சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லாமல். ஓகேங்களா? மாசற அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பிட்டு ஆராயுங்கள். மன்னனையும் கல்வி கற்றோரையும் ஒப்பிட்டு ஆராய்வதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர்தூக்கின். தேசம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாடு. மன்னருக்கு அப்படின்றது மன்னனுக்கு அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? இப்ப நூல்வெளி நம்ம பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். இவர் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஓகேங்களா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. இது எல்லாமே யாருடைய இந்த பாடல்கள் அனைத்தும் யார் இயற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் இயற்றிருக்காங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? மூதுரை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் எத்தனை பாடல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 31 பாடல்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூதுரைக்கு என்ன மீனிங் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 31 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள். அவர் எங்க இன்னும் என்ன நூல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. உங்களுக்கு நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆத்திச்சூடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஆத்திச்சூடி அப்படின்றதுக்கு ஆசிரியர் யாருன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து அப்படின்றது போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? கொன்றை வேந்தன். ஆத்திச்சூடி என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னா அகர வரிசைப்படி எழுதுவதுதான் என்ன, அதாவது வரிசைப்படி அந்த வரிசைப்படி எழுதுவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி. கொன்றை வேந்தன், நல்வழி. இதனுடைய ஆசிரியரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் தான். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கானது. அடுத்தது பாருங்க, மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை எப்படி கற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் மாசற, குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பாருங்க, இடம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்றது இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க, மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பாருங்க, மாசு கூட்டல் அற. ஓகேங்களா? அதற்கான ஆன்சர் மாசு கூட்டல் அற, அதான் மாசற. அடுத்தது பாருங்க, குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். குற்றம் கூட்டல் இல்லாதவரை சேர்த்து எழுதும் போது குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். அதற்கான ஆன்சர் பாருங்க,
குற்றம் இல்லாதவர். தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சிறப்பு கூட்டல் உடையார் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிறப்பு கூட்டல் உடையார் நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா சிறப்புடையார் அப்படின்னு எழுதுவோம். அதுக்கான ஆன்சர் பாருங்க, சிறப்புடையார். அடுத்தது 2வது லெசன், துன்பம் வெல்லும் கல்வி. அடுத்தது நம்ம பார்க்க போறது துன்பம் வெல்லும் கல்வி. இப்ப நம்ம இயல் 4ல ஃபுல்லாவே கல்வியை பேஸ் பண்ணி தான் நம்ம லெசன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி. இல்ல கல்வி பத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. பாருங்க, நீ வந்து புத்தகத்தில், ஏட்டில்னா என்ன, புத்தகம், அதுல படித்ததோட நீ என்ன பண்ணக்கூடாது, இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் நீ எதற்காக படித்த அப்படின்றதையும் நீ மறக்க கூடாது. அதே சமயம் நாட்டின் நெறி தவறி நாட்டினுடைய நெறி தவறி நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கக்கூடாது. நம் நல்லவர்கள் சுத்தி இருக்கிறவங்கள உன்னை இகழும்படி தூற்றும்படி உன்னை திட்டும்படி நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கக்கூடாது. மூத்தோர் சொல்லும் வார்த்தைகளை மீறக்கூடாது. நமக்கு முன்னோர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையை, நம்மளை விட வயதானவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டுக்கணும். அவங்க சொல்றதை நம்ம மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழி தனியிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மத்தவங்களை நம்பி, ஏன்னா மத்தவங்களுடைய உழைப்பை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வாழக்கூடாது. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா? பாருங்க, தன்மானமே இல்லாதவன் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். ஓகேங்களா? பாருங்க, துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியை நீ வந்து உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய கல்வியை நீ கற்றுக்கணும். அதே சமயம் நீ சோம்பலை கொள்ளும் திறன், சோம்பலா இருந்தா யாராலையுமே அவங்களுடைய லட்சியத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா அடைய முடியாது. சோ அந்த சோம்பலையும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீக்கணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அது பாருங்க, அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். ஓகேங்களா? வன்மம் செய்யக்கூடிய குணம் இருந்தா நீ என்ன பண்ணிடணும், விட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரியை வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்னும் டாபிக்கின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, இந்த இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். இது இந்த மாதிரி பாடல் வரி எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மீனிங் பார்க்கலாம் நம்ம. தூற்றும் படி அப்படின்னா என்ன, நம்மள வந்து மற்றவங்க இகழும் படி. மூத்தோர் அப்படின்றது பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்களை குறிக்கக்கூடியது. மாற்றார் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர். நெறி என்பதற்கு என்ன மீனிங்னா வழி. நெறி என்பதற்கு என்ன மீனிங்னா வழி என்ற அர்த்தம். வற்றாமல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா குறையாமல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி பார்க்கலாம். நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இதுவே. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களின் உயர்வை, யாருடைய உயர்வை பற்றி திரை இசை பாடல அதிகமா இவர் வந்து போற்றி பாடியிருக்காருன்னா உழைப்பாளர்களினுடைய உயர்வை வந்து அதிகமா போற்றி பாடியது யாரு, திரை இசை பாடலில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றி பாடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்மளுக்கு 6th பேசிக் இதுதான் கொடுத்திருக்காங்க. இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊர்ல பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? 13/4/1930 13/4/1930 செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்ததுதான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பொதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர், பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். ஓகேங்களா? பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுவது, மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பொது உடைமை கவிஞர், பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவருக்கு
இந்த பெயரை வந்து பொது உடைமை கவிஞர் அப்படின்ட்டு இவருக்கு இந்த பெயரை வைத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம் அப்படின்றவர் வந்து இவருக்கு இந்த பெயர் வச்சிருக்காரு. ஜீவானந்தம். இந்த ஜீவானந்தம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இதழினுடைய ஆசிரியர். இவர் வந்து எந்த இதழ் வந்து அதாவது எந்த நியூஸ் பேப்பர் இது வந்து நடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலசக்தி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை இவர் நடத்தியிருப்பார். ஜலசக்தி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை ஜீவானந்தம் நடத்தியிருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய நூல்கள் அனைத்தும் பொதுவா வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜீவானந்தம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா, ஓகேங்களா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ற இந்த கொட்டேஷனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம். ஓகேங்களா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ற இந்த கொட்டேஷனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம். இவருக்கு பொது உடைமை கவிஞர் அப்படின்னுட்டு ஜீவானந்தம் என்ன பண்ணிருப்பாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருக்கு வந்து பேர் வந்து வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாரதிதாசனுடைய மாணவர். அதால பாரதிதாசன் இவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசனின் வலது கை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதிதாசனின் வலது கை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் திரைப்பட பாடல் ஆசிரியர். 9 வருடங்களா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரு திரைப்படத்துல வந்து பாடல் ஆசிரியரா பணியாற்றிருக்காரு. அவருடைய முதல் திரைப்பாடல் எந்த படத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது என்ன படித்த பெண் அப்படின்ற ஒரு படம். ஓகேங்களா, படித்த பெண் அப்படின்றதுதான் இவருடைய முதல் திரைப்படம். இந்த முதல் திரைப்படத்தில் இவருடைய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளியானது. அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லதை சொன்னா நாத்தியனா. ஓகேங்களா, நல்லதை சொன்னா நாத்தியனா அப்படின்ற இந்த படித்த பெண் அப்படின்ற டாபிக்ல அவருடைய முதல் பாடல் 1954 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்திருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இவருக்கு மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாம உடுமலை நாராயண கவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொட்டேஷன், இவரை பத்தி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கோட்டை நான் பேட்டை. ஓகேங்களா, அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்ட்டு உடுமலை நாராயண கவி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டை அப்படின்றத அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இவர் கோட்டை அப்படின்றது இவரை குறிக்கக்கூடியது, பேட்டை என்பது உடுமலை நாராயண கவியை குறிக்கக்கூடியது. அது சொல்லியிருப்பாரு. இவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்ட்டு இவருக்கான ஒரு சிறப்பு கொட்டேஷன் வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இவருக்கான புனை பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகல்யா. ஓகேங்களா, இவருடைய புனை பெயர் அகல்யா. புனை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகல்யா. ஓகேங்களா, திரும்பியும் நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பத்தி சொல்றேன். இவர் வந்து 13/4/1930 செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இவர் பிறந்திருப்பாரு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர் என்றும் பொது உடைமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய புனை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகல்யா. இவருக்கு பொது உடைமை கவிஞர் அப்படின்ட்டு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம். ஜீவானந்தம் ஏன் இவருக்கு பேர் வச்சார் அப்படின்னா இவருடைய பத்திரிகை, இவர் நடத்தின ஜலசக்தி அப்படின்ற பத்திரிகையில இவருடைய நூல்கள் வந்து நிறைய வந்து வெளியிட்டிருப்பாரு. பொது உடைமை கருத்துக்களை அதிகமா வலியுறுத்தி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இவருக்கு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா, பாரதியார் திரும்பவும் உன்னுடைய உருவத்துல வந்து தோன்றி இருக்காரு அப்படின்னுட்டு ஜீவானந்தம் அவர்கள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பத்தி சொல்லியிருப்பாரு. உடுமலை நாராயண கவி இவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ கோட்டை நான் பேட்டை அப்படின்ட்டு உடுமலை நாராயண கவி அவர்கள் சொல்லியிருப்பாரு. பாரதிதாசனுடைய வலது கை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஏன்னா இவர் பாரதிதாசனுடைய மாணவர். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம திரை இசை பாடல்கள் முதலா இவர் வந்து படித்த பெண் அப்படின்ற ஒரு படத்துல 1954 படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துலதான் இவருடைய பாடல் முதலா வெளியானது. அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து நல்லதை சொன்னா நாத்திகனாடா. ஓகேங்களா, நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படின்ற ஒரு பாடல் வரிய படித்த பெண் அப்படின்ற டாபிக் படத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா, இதெல்லாம் இவரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்க, ஓகே, இவரை பத்தி டீட்டெயில் நம்ம மேக்சிமம் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, மாணவர் பிறர் டேஷ் நடத்த கூடாது. மாணவர்கள் பிறர் எது இது பண்ண
படி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா தூற்றும் படி. ஓகேங்களா, தூற்றும் படி நடக்கக்கூடாது. மற்றவர்கள் மாணவர்களை இகழும்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா மாணவர்கள் நடக்கக்கூடாது. நாம் சொல்படி நடக்க வேண்டும். நம்ம யாருடைய சொல்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர்கள் சொல்படி. ஓகேங்களா, அவர்களுடைய சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். ஓகேங்களா, கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மானம் இல்லா. இதுல எது வரும் அப்படின்னு பாருங்க, மானம் இல்லா அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது கல்வி கண் திறந்தவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி கண் திறந்தவர் யார்? காமராசர் அவர்களை சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம அவரை பத்தி தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த இது மாதிரி கொடுத்திருப்பாங்க. இல்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்னுட்டு காமராசர் அவர்களை யாரு புகழ்ந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி கண் திறந்தவர் என்று காமராசர் அவர்களை அழைத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அவர்கள் தான் இவருக்கு இந்த பட்டம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காமராசர் அவர்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர், படிக்காத மேதை, கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருனாலும் காமராசர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா, நிறைய தலைவர்களை இவர் உருவாக்குவதால் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்கணும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வழங்கணும். அப்படின்ற மதிய உணவு மட்டும் இல்லாமல் சீருடை திட்டத்தையும் ஓகேங்களா பாருங்க என்னென்ன அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து இயற்றுவதற்கு தீவிரமா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை செஞ்சாரு. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள் தான். ஓகேங்களா, பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் ஓகேங்களா, இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இது எல்லாமே தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பாருங்க, மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். இப்ப காமராசர் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா மதுரையில் அமைந்துள்ளது. நடுவண் அரசு இவருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1976ல நடுவண் அரசு காமராசர் அவர்களுக்கு 1976ல காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாம காமராசர் சென்னையில வாழ்ந்த இல்லத்தையும் விருதுநகருடைய இல்லமும் ஆகிய அரசுடைமை ஆக்கப்பட்டு அதன் ஒரு நினைவு இல்லமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம காமராசருக்கு சென்னை மெரினா கடற்கரையில சிலை வைத்திருக்காங்க பாருங்க. மதுரையில கல்லூரியும் ஓபன் பண்ணியிருக்காங்க, சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கு சிலையும் வைத்திருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவருடைய பேர் வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில காமராசருக்கு மணி மண்டபமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டியிருக்காங்க. கட்டப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2/10/2000. ஓகேங்களா, 2/10/2000 ஆண்டுல காமராசருக்கு கன்னியாகுமரியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணி மண்டபம் கட்டியிருக்காங்க. காமராசருடைய பிறந்த நாள் ஜூலை 15ஆம் அன்று என்ன தினமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி வளர்ச்சி தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை 15. அது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள். அடுத்தது பாருங்க, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்றதுக்கு தான். பசியின்றி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசி கூட்டல் இன்றி. ஓகேங்களா, இதான் இதுக்கான ஆன்சர். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு கூட்டல் அறிவு தான் படிப்பறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது காட்டாறு அப்படின்னு வரும். ஓகேங்களா, காட்டாறு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இயல் 4ல நூலகம் நோக்கி அப்படின்ற டாபிக் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, நூலகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நூலகத்துல இருந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும்,
இல்ல பிசி எந்த எக்ஸாமா இருக்கட்டும் நூலகத்துல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ நீங்க நூலகம் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டாபிக்ல எந்த நூலகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இல்ல ஃபுல்லா நம்ம பார்க்க போறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது எவ்வளவு பரப்பளவுல இருக்கு, எவ்வளவு சதுர கிலோமீட்டர்ல அளவுல இருக்கு, அதுல எத்தனை ஃப்ளோர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்ப முதல் நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா. ஓகேங்களா, ஆசியாவில் முதல் பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் இருக்கு. இரண்டாவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கர் இருக்கு. ஓகேங்களா, இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கர். எத்தனை அடுக்கு இருக்கு அப்படின்னா 8 அடுக்கு. தரை தளத்தோடு சேர்த்து மொத்தம் எத்தனை அடுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 அடுக்கு இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஆசிய கண்டத்துல இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது எத்தனை ஏக்கருக்கு பரப்பளவுல அமைஞ்சிருக்குன்னா 8 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. எத்தனை தளங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தரைத்தளத்தோட சேர்த்து 8 தளங்கள் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருக்கு, சீனாவுல வந்து இருக்கு. அடுத்தது பாருங்க, நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஈரா அரங்கநாதன். ஏன்னா நூலகத்திற்கான வரைமுறையை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான். இவருடைய பெயர்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த நூலகர்களுக்கான அவார்டும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப தளத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட், இது பாத்துக்கலாம் நம்ம. இப்ப தரைத்தளம். தரைத்தளத்துல மொத்தம் 8 தளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. தரைத்தளத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த நூல் படிக்க பிரைலி நூல்கள். பிரைலி அதாவது பார்வையற்றவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரைத்தளத்திலே அவங்களுக்கு வந்து இருக்கு. சொந்த நூல்கள் நம்ம வந்து இப்ப நியூஸ் பேப்பர் இல்ல வேற ஏதாவது நம்ம படிக்கிறதுக்கு சொந்த நூல் படிக்கிறதுக்கு தரைத்தளத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் முதல் தளத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான பிரிவும் பருவ இதழ்கள், ஓகே, மேகசைன்ஸ் படிக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கான பிரிவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தளத்துல இருக்கு. இரண்டாம் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நூல்கள் இருக்கு. ஓகேங்களா, இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள். மூன்றாம் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிலாசபி, அதுக்கப்புறம் என்ன பாலிட்டி நூல்கள், இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் தளத்துல இருக்கு. நான்காம் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இது எல்லாமே இது சம்பந்தப்பட்ட நூல்கள் நான்காம் தளத்துல இருக்கு. நீங்க இது கொஞ்சம் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஐந்தாம் தளத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாமே ஐந்தாம் தளத்துல இருக்கு. ஆறாம் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஓகேங்களா, பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை எத்தனாவது தளத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் தளத்துல இருக்கு. ஏழாம் தளத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடி நூலகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ் திசை சுவடி நூலகம் எங்கே காணப்படுகிறது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையாவது தளத்தில் கீழ் திசை நூலகம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 7வது தளத்தில் காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்ப கேட்பாங்க கீழ் திசை நூலகம் எந்த ஊரில் அமைந்துள்ளது அப்படின்னா எங்க சென்னையில தான் அமைந்திருக்கு. ஓகேங்களா. 8ஆம் தளத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவுகள், இது எல்லாமே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா 8ஆம் தளத்துல இருக்கு. இந்த கீழ் திசை சுவடி நூலகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எத்தனாவது தளம் அப்படின்னு பார்த்தோம்னா 7வது தளத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள். நூலகத்துல படிச்சு நல்ல உயர்ந்த பதவிக்கு போனது யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க, கொடுத்திருக்காங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஓகேங்களா, யார் யாரு, அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூலகத்தில் படித்து உயர்ந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னா வீட்டிற்கோர் திருக்குறள் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்றது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, நடமாடும் நூலகம் எடுத்து வந்திருக்காங்க. சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வழங்குறாங்க. இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து ஆசியாவில் முதல் நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனா. இரண்டாவது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம். இரண்டாவது ஆசியாவில்
மிகப்பெரிய நூலகம் எதுனா சீனா, இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். உலகளவில் ஓகேங்களா, உலகளவில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா, அமெரிக்காவில் இருக்கு. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைந்திருக்குன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. இப்ப அது ஆவண காப்பகம் வந்து இருக்கிறதுக்கான ஒரு நூலகம் இப்ப தற்போது ஆவண காப்பகமா வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நூலகம் வந்து செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். ஓகேங்களா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம். ஓகேங்களா, திருவனந்தபுரம் நூலகம், நடுவன் நூலகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் பொது நூலகமா இருக்கு. ஓகேங்களா, பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். ஓகேங்களா, தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவிலேயே தமிழ் நூல்கள் அதிகமா எங்க இருக்குன்னா கன்னிமரா நூலகத்தில் இருக்கு. ஓகேங்களா, தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம், தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம். இதுல கன்னிமரா நூலகத்தில் 3வது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் காணப்படுகிறது. மறைமலை அடிகள் நூலகம் காணப்படுகிறது. 7வது தளத்தில் கீழ் திசை நூலகம் பார்த்தோம். கன்னிமரா நூலகத்தில் 3வது தளத்தில் எது இருக்குன்னா மறைமலை அடிகள் நூலகம் இருக்கு. ஓகேங்களா, ஆசியாவிலே மிக பழமையான நூலகம், ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே மிக பழமையான நூலகம். உலகிலே மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய நூலகம். 2வதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா கொல்கத்தா நூலகம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே வந்து முதலாக பொது நூலக மையம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா திருவனந்தபுரம் நூலகம் தான் முதல் பொது நூலகமா இருக்கு. தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிமரா நூலகம். இந்த கன்னிமரா நூலகத்தில் 3வது தளத்தில் எந்த நூலகம் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள் நூலகம் வந்து அமைந்திருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் கீழ் திசை நூலகம் வந்து அமைந்திருக்கு. நூலகம் அப்படின்னு எடுத்தாவே இதுதான் பேசிக். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதை மட்டும் நல்லா தெளிவா வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் அவர்கள், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலையில் அடைந்தவர்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா பேரிங் லெட்டர்ஸ் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சில எழுத்துக்கள் நம்ம சொல்லும் பொழுது அந்த ஒலிக்கக்கூடிய ஓசை ஒற்றுமையா இருக்கும். இப்ப பாருங்க ஆ ஆ, அந்த ஓசை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றுமையா இருக்கு. இ ஈ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றுமையா இருக்கு. அந்த ஓசையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருது. பிறக்கக்கூடிய இடமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இணை எழுத்துக்கள் எது எதுனா 6 வல்லின மெய் எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும். ஓகேங்களா, பாருங்க வல்லின மெய் எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க.
சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஓகேங்களா, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, இக்கு, இங்கு, ஓகேங்களா, இஞ்சு, இச்சு, இன்னி, இட்டு, இந்து, இத்து, இம்மு, இப்பு, இன்னு, இரு, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். என்னென்ன அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து கசட தபர, ஓகேங்களா, கசட தபர, ஞமன, ஓகேங்களா, இதுதான் எழுத்துக்கள். ஓகேங்களா, கசட தபர, ஞமன அப்படின்ற இந்த ஆறும் எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். ஓகேங்களா, பாருங்க, வல்லின எழுத்துக்கள்னா என்னன்னா கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் நமன. ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா, மெய்யெழுத்தை தொடர்ந்துதான் என்ன, மெல்லின எழுத்தை தொடர்ந்துதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் வரும். இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, மெல்லின எழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் வருகிறது. அடுத்தது பாருங்க, எரல வழல. ஓகேங்களா, எரல வழல, இது ஆறும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடையின எழுத்துக்கள், ஒரே இனம். ஓகேங்களா, இடையின எழுத்துக்கள் எரல வழல இது எல்லாமே ஒரே வகை சார்ந்தது. அதே மாதிரி இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏ ஏ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐக்கு இணை எழுத்து என்னன்னா இ. ஐ இ ரெண்டும் வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சவுண்டே உடையது. அதால ஐ இ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். ஓ ஓ, அதுக்கப்புறம் இதுவும், இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் ஊ, அது பாருங்க, அவ் ஊ, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஐக்கு ஈம், அவுக்கு ஊ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இணை எழுத்துக்கள் ஒன்றும் இல்லை, வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மெல்லினை மெய்யெழுத்துக்கள் ஆறும் இணைந்து வருவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எது வரும் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள், அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் வரும். ஓகே, நீங்க இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இடையினை எழுத்துக்கள் ஆறும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு தனித்து இருக்கும், அதுக்கு இணை எழுத்துக்கள் இருக்காது. அதே மாதிரி இதுலயும் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆ இ உ, இதுக்கு ஐக்கு நம்மளுக்கு இணை எழுத்து இருக்காது. அதால ஐ அப்படின்ற சவுண்டு இ அப்படின்றது வரும், அவ் அப்படின்றதுக்கு உ. ஓகேங்களா, மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஓகேங்களா, மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? ஞமன அப்படின்றதுதான் மெல்லின எழுத்துக்கள். அதுல எது இடம்பெறல அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? கண்ணில் அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல். மெல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆறும் மெல்லின எழுத்துக்கள். இந்த மெல்லின எழுத்து கூட வல்லின எழுத்துக்கள் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க ச ட த ப ர. ஓகேங்களா, இதுதான் இதை சார்ந்த எழுத்துக்கள். பாருங்க, இப்ப இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இஞ்சு மெல்லின எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள். இப்ப சா அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா, அப்ப இது இல்ல, இது வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, தா அப்படின்றதும் வந்திருக்கு. இந்த தா, ஓகேங்களா, இதோ பாருங்க, இதுவும் வந்திருக்கு. அப்ப இதுவும் இல்ல. அடுத்தது பாருங்க, கண்ணில், இன்னுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டா வரணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருக்காங்க, சோ அதுதான். அடுத்தது பாருங்க, இம்முக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவரிசை. ஓகேங்களா, அப்ப இதுவும் வந்திருக்கு, இது மட்டும் தான் வரல. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. தவறான சொல்லை வட்டமிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இப்ப இதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இன்னு, 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 இன்னு. ஓகேவா, இப்ப இதுல எது இன்னுக்கு நேரம் என்ன வரிசை வரணும்னா டா, 3 சுழி நாக்கு நேரம் டா அப்படின்ற வரிசை வரணும், 2 சுழி நாக்கு நேரம் ரா அப்படின்ற வரிசை வரணும். ஓகேங்களா, இப்ப கண்டான் இது வந்திருக்கு, டா வந்திருக்கு, அப்ப இது கரெக்ட். இன்னுக்கு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரா வரணும். ஓகேவா, இந்த ரா வராது, இந்த ரா வரணும்.
ஓகேங்களா? அப்ப இதுதான் தவறு. இன்னுக்கு நேரா டு. ஓகேங்க. டாடா, டிடி, டு, டு அந்த டா வரிசை தான். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். இது மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. அடுத்தது இதுவும் இம்பார்ட்டன்ட் பாருங்க. கல்வியை பற்றி கொடுத்திருக்காங்க. யாதனும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணியம் கல்லாதவாறு அப்படின்றது எந்த இதுனா திருக்குறள் தான். அடுத்தது பாருங்க. ஆற்றவும் ஆற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடாக தாமே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பாருங்க, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், சாப்பாடு வந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பழமொழி 400. ஓகேவா? ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்ற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பழமொழி 400. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. கல்விக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன், தொடக்க பள்ளிக்கு பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளிக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நூலகம் என்பது என்ன? லைப்ரரி. ஓகேவா? லிப்ரா அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லில இருந்து பெறப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரி. அடுத்தது மின் படிக்கட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கலேட்டர் அப்படின்னுவாங்க. மின் தூக்கிக்கு லிஃப்ட், மின்னஞ்சலுக்கு இமெயில், குறுந்தகடுக்கு என்ன அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க் அதாவது சிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. மின் நூலகத்துக்கு இ லைப்ரரி. மின் அப்படின்னு வந்தாவே இ, நூலகம் அப்படின்னா லைப்ரரி. அடுத்தது மின் நூல் அப்படின்றதுக்கு என்ன? மின்னுக்கு வந்து இ, நூலுக்கு வந்து புக், இ புக். மின் இதழ்கள், மின்க்கு வந்து இ, இதழுக்கு மேகசைன். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல் 4ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பஸ் டிராவல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப ஹெட்ஃபோன் போட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா இயல் 4ல ஒரு செய்யுள், அதாவது 2 செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு இலக்கணம், அதுக்கப்புறம் ஒரு கதை பகுதி, 5 டாபிக் தான் இருக்கும். இந்த 5 டாபிக்கும் ரொம்ப ஈஸி தான். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு இயல் படிச்சாவே கண்டிப்பா நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அடுத்ததும் இயல் இருக்கு. ஸோ நீங்க வீடியோ பார்க்காதவங்க இயல் 1, 2, 3 இப்ப 4 இயலும் இருக்கு. நீங்க 4 இயலும் வந்து நீங்க பாருங்க. நம்ம அகாடமியில டெஸ்ட் பேட்ச், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. எஸ்ஐ கிளாஸ் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. பிசிக்கலும் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இன்னும் பிசிக்கல் பத்தி இன்னும் நிறைய டீடைல் உங்களுக்கு வேணும்னா நாங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல்.